தம்பி ஷானவாஸ் அவர்களுக்கும் தம்பி SS பாலாஜி அவர்களுக்கும் இந்த முறை நான் வாய்ப்பு தர இயலாமல் போனது. திமுகவுக்கு அவர்கள் நெருக்கமாக இருந்தார்கள். அதனால்தான் 3 பேருக்கும் பனையூர் பாபு உட்பட வழங்கவில்லை என்று சொன்னார்கள். இது முற்றிலும் தவறானது என்பதை ஏற்கனவே நான் விளக்கிவிட்டேன். புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தர வேண்டும் என்பது ஒவ்வொரு கட்சியிலும் இருக்கிற நடைமுறைதான். திராவிட முன்னேற்ற கழகத்திலே கூட 60 பேருக்கு புதிய முகங்களுக்கு 60 புதிய முகங்களுக்கு வாய்ப்பு தந்திருக்கிறார்கள். அப்படி என்றால் 60 பேர் பழைய சிட்டிங் MLAs. அந்த வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அதை பற்றி யாருமே பேசவில்லை. விடுதலை சிறுத்தைகளை பற்றி மட்டும் பேசுகிறார்கள். ஏனென்றால் அவர்கள் எடுத்த முயற்சிக்கு திருமாவளவன் இணங்காமல் திமுக கூட்டணியை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கு முதன்மை காரணியாக இருந்திருக்கிறான் என்பதை அவர்களால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை, சகித்துக் கொள்ள முடியவில்லை. நம் மீது அவருடைய காழ்ப்பை கொட்ட வேண்டும், கக்க வேண்டும் என்பது அடிப்படை காரணம். கம்யூனிஸ்ட் கட்சிகளில் கூட சென்ற முறை வென்றவர்கள் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறார்கள். யாரும் அதை பேசவில்லை. ஒவ்வொரு கட்சியிலும் இது நடைமுறையில் இருப்பதுதான். வெற்றி பெற்றவர்களுக்கே திரும்ப திரும்ப தருவது என்பது இயலாத ஒன்று. இந்த முறை அந்த 2 பேருக்கு 3 பேருக்கே மீண்டும் கொடுத்திருந்தால் புதிய 3 பேருக்கான வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கும். ஆக இந்த முறை இஸ்லாமியர் ஒருவருக்கு, கிறித்தவர் ஒருவருக்கு வழங்க வேண்டும் என்கிற அடிப்படையில் தான் பன்ருட்டி ஒரு இஸ்லாமியருக்கும் திருப்போரூர் ஒரு கிறித்தவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. இது என்னுடைய நிலைப்பாடு. அவர்களுக்கு வழங்கவில்லை என்பதற்கு இதுதான் காரணமே தவிர வேறொன்றும் இல்லை.